ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 22/3/2019 வெள்ளிக்கிழமை விளம்பி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். நட்சத்திரம் ஹஸ்தம், பகல் மணி 11:08 வரை. பின்னர் சித்திரை. யோகம் துருவம் இரவு 1:40 வரை. கரணம் தைதுளை பகல் 2:21 வரை. பின்னர் கரஜை. ராகுகாலம் காலை மணி 11:45 முதல் 12:16 மணி வரை. யமகண்டம் பகல் 3:07 முதல் மாலை 4:49 வரை. குளிகை காலை 7:43 முதல் 9:14 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், மிருஷிஷம் சித்திரை அவிட்டம், திருவாதிரை சுவாதி சதயம், பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. சந்திரபலம் மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகளாகும். அதிக ஆசையுள்ள மனோதைரியம் மிக்க சுதந்திரமான மேஷராசி அன்பர்களே, வாக்குவன்மையால் வருமானம் பெருகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சந்ததி விருத்தி உண்டாகும். செல்வ நிலை உயரும். பெயரும் புகழும் உண்டாகும். புது பெண்கள் சிநேகம் ஏற்படும். இனிய பயணங்களால் இன்பம் பெருகும். சுகமும் பாக்கிய விருத்தியும் உண்டாகும். மனைவியின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் பெருகும். அரசுத்துறை மூலமான ஆதாயங்கள் பெருகும். ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண்கள் 6, 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, செம்பு மற்றும் தங்க நிறம். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிகப்பு உடை அணிந்து தூரைதானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். சுக்கிரனை அதிபதியாக கொண்டதால் காதல் விவகாரங்கள், இசை மற்றும் கலையார்வம் மிக்க ரிஷபராசி அன்பர்களே, எதிர்ப்பாளரால் பிரச்சனைகள் எழலாம். தலைக்கனமும் கர்வமும் கூட பிரச்சனைகளுக்கு காரணமாகலாம். மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பிறகு உங்கள் எண்ணத்தை சொல்வது நல்லது. கலை மற்றும் அழகு மூலமாக உங்கள் திறன் மேம்படும். குழந்தைகளின் உடல்நிலையில் அக்கறை தேவை. அதிகாரியிடம் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து சென்றால் அனுகூலமான நன்மைகள் அடையலாம். விருந்தினர் வருகையால் வேலைப்பளு கூடும். சகோதரர்களால் அதிக உதவி இருக்காது. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. தவிர்க்க முடியாத தனவிரயங்கள் ஏற்படலாம். உங்கள் திறமைக்கு மதிப்பு இருக்காது. மாணவர்கள் அக்கறையுடன் படித்தாலே வெற்றி கிட்டும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை ஆடையும் வைரமும் அணிந்து வெள்ளை அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். நகைச்சுவைமிக்க பொடி வைத்து பேசக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, சுயநல எண்ணங்களை விட்டு பிறருக்கு உதவும் எண்ணம் கொள்ளுங்கள். தனிமை நினைவு வாட்டும். அது ஒரு பிரமையே ஆகும். எனவே உங்கள் கடமைகளை தவறாது செய்யுங்கள். அப்போதுதான் உங்கள் உரிமைகளை பெற முடியும். தாயின் உடல்நிலையில் அக்கறை தேவை. நீர்நிலைகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பணமுடை ஏற்பட வாய்ப்புண்டு. உங்கள் வாய்ப்பேச்சே உங்களுக்கு இன்று மூலதனமாகலாம். எனவே அதிகாரிகளிடம் ஆவேசப்படாமல் பணிவுடன் நடத்தல் அவசியம். பெரியோர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். மாணவ மாணவிகள் கவனமாக படித்தால் கல்வி சிறக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5 மற்றும் 9, சாதகமான எண் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பெருமாளுக்கு சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதம் அணிதலும் சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். கருணை உள்ளம் கொண்ட தன் குழந்தைகளுக்கு பாசமிக்க பெற்றோராக திகழக்கூடிய கடகராசி அன்பர்களே, பொதுப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும். நீங்கள் விரும்புபவர்களுக்கு உங்கள் உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்துங்கள்.
அவர்கள் மகிழும் வண்ணம் அவர்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள். அழகுக்கலை, இசை ஆகியவற்றை போற்றும் குணம் உங்களுக்கு உண்டாகும். இனிய பேச்சும் எண்ணங்களுமே இன்று உங்களுடைய சிறப்பாக இருக்கும். அரசு உயர்பதவிகள் தேடி வரும். கல்வியில் தேர்ச்சி உண்டு. அனைத்திலும் வெற்றி அடைவீர்கள். சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு அமையும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கிட்டும். நீங்கள் சந்திக்க விரும்பிய பெரியோர்களின் சந்திப்பு சாத்தியமாகும். மாணவர்கள் நன்கு படித்து தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புத்திமானும் கலைகளில் வல்லவருமான சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் நினைக்கும் காரியங்கள் தடைப்படும். அதன் காரணமாக உற்சாகமின்மை ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகும். எனவே நம்பிக்கையோடு இருங்கள். நற்காரியங்களை செய்ய முற்படுங்கள். வரவேண்டிய தபால் அல்லது மெயில் தாமதப்படலாம். வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வார்த்தைகளை அளந்து பேசுதல் அவசியம். பொறாமை கொள்ளாதிருங்கள். ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக போவது சிறப்பு. மாணவ மாணவிகள் கவனமாக படிக்க வேண்டிய காலமாகும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை, கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். காமத்தை தொல்லை தரக்கூடிய மோசமான நிகழ்வாக கருதக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, கல்வி, தத்துவம், சட்ட விவகாரங்கள், மதம், பயணம் அல்லது பண்பாட்டு விவகாரங்கள் மூலமான ஆதாயங்கள் இருக்கும். புதிய திட்டங்களின் இனிய எல்லைகளை தொட்டு முன்னேறும் காலம் இது. திருப்திகரமான பணவரவு இருக்கும். இணக்கமான இதமான நல்ல நாளாக அமையும். வீண் பணச்செலவை விடுத்து உணவு கட்டுப்பாடை பேண வேண்டிய நாள். உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் கனவுகளை எட்ட கடின உழைப்பு தேவைப்படும். கௌரவ பட்டங்கள் கிடைக்கும். அரசு மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் வந்து சேரும். மாணவர்கள் கருத்தோடு படித்து கல்வியில் வெற்றி பெறுவர். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7. சாதகமான எண்கள் 4 மற்றும் 9. அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிகப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து ஸ்வர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். ஓவல் வடிவ முகமும் அழகும் மிக்கவருமான துளாராசி அன்பர்களே, உங்கள் தயாள குணமும் ஆசைகளும் செலவாளியாக்கலாம். எனவே பணம் வருவது போல் சுலபமாக வந்து போவது போல் போய்விடும். மற்றவர்கள் மூலமாகவே உங்களின் பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்ள முடியும். எனினும் கூட்டாளி அல்லது மனைவி மூலமாக பொருளாதார நிலை உயரும். ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடும் நேரம். பதவி அல்லது இடமாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பண விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மாணவர்கள் கேளிக்கைகளுக்கான செலவுகளை குறைப்பது நல்லது. துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7.
சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை, தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புத்திமானும் சாஸ்திரப்படி நடப்போருமான விருச்சிக ராசி அன்பவர்களே, உங்கள் நகைச்சுவை உணர்வு, அறிவுத்திறன் மற்றும் சகலகலா வல்லமையை பணமாக்கி விடுவீர்கள். எழுத்து திறமையும் தகவல் தொடர்பும் காசு பண்ண கை கொடுக்கும். நட்பு வட்டம் விரிவடையும். பெண்களின் உதவியால் பெருமை அடைவீர்கள். திரைமறைவு சுகங்கள் அல்லது ரகசிய சந்தோஷங்கள் மகிழ்ச்சியை கூட்டும். மற்றவர்களுக்கு உதவுவதில் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். நட்பு, தாராள மனம், உந்துதல், சுதந்திர உணர்வு ஆகியவற்றுடன் இருப்பதையே இன்று நீங்கள் விரும்புவீர்கள். புதிய விதிகள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் தேவைப்படும். மாணவர்களின் பொது அறிவு விருத்தியாகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசுதானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி ஆகும். தைரியம் மிக்க பரந்த மனதுடைய தனுசு ராசி அன்பர்களே, மற்றவர்கள் வாழ்க்கையும் சிறக்க உங்கள் அறிவை அவர்களிடம் பகிர்ந்து கொள்வீர்கள். அதன் காரணமாக உத்தியோக வாய்ப்புகள், பதவி உயர்வு ஆகியவை ஏற்படும். தொழில் வியாபாரத்தால் பணவரவு கூடும். அதிகார பதவி கிடைக்கலாம். வீட்டில் வசதி வாய்ப்புகள் கூடும். வாக்குவன்மையால் வளம் பெருகும். ஆடை ஆபரணங்கள் சேரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நிலம், வீடு ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது. உடன்பிறப்புகளின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன்னிறம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணியவும் அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். பொறுப்பானவரும் புகழை விரும்புவருமான மகர ராசி அன்பர்களே, உங்கள் தயாள குணமும் ஆசைகளும் உங்களை செலவாளியாக்கலாம். எனவே பணம் வருவது போல் வந்து போய்விடும். கூட்டாளி அல்லது மனைவி மூலமாக பொருளாதார நிலை உயரும். சீர்திருத்தம், மாற்றம், புத்தாக்கம், மாயை, தத்துவம், துப்பறிதல், ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபட நேரும். தெய்வீக பயணங்கள் திருப்தி தரும். பூஜை புனஸ்காரங்களில் ஆர்வம் ஏற்படும். லாபம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உருவாகும். தெய்வ நம்பிக்கையால் தேகத்தில் புதுத்தெம்பு ஏற்படும். மாணவர்கள் தெய்வத்தை தொழ கல்வி செல்வம் தேடி வரும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9, 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணிந்து கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். தற்பெருமை மிக்க எதையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் கும்பராசி அன்பர்களே, பழைய ப்ராஜெக்டை முடிக்கும் போது மன திருப்தி ஏற்படும். நண்பர்களும் உறவுகளும் ஊக்கம் அளிப்பார்கள்.
இன்பச் சுற்றுலாவாய் ரிலாக்ஸ் ஆகும். நண்பர்கள் பார்ட்டிக்கு அழைத்து நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து அசத்துவீர்கள். அதிகாரிகளிடம் பணிவுடன் நடந்து கொள்வது நல்லது. சுமாரான பணவரவு உள்ள நாள். ஆயினும் மனசஞ்சலங்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படலாம். எதிர்பாராத மாற்றங்கள் நிகழும். கோபத்தை குறைப்பது நல்லது. மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணிந்து கருப்பு பசு அல்லது எள் தானம் செய்வது ஏற்றம் தரும். அழகு பெண்களை மனைவியாக்க விரும்பும் மீனராசி அன்பர்களே, எதிர்பாராத விதமாக தனவரவு குடும்ப சுகமும் குறையும். புதிய முதலீடுகளை ஒத்தி போடுவது நல்லது. நண்பர்கள் சந்திப்பு, திருமணம் மற்றும் நல்ல முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும். பல வழிகளிலும் பணம் வந்து சேரும். அதிக லாபம் ஈட்டுவர் வியாபாரிகள். அழகிய ஆடை ஆபரணங்கள் சேரும். வீடு, நிலம் ஆகியவற்றில் ஆதாயம் கிடைக்கும். பிறருக்கு உதவும் எண்ணம் மேலோங்கும். மாணவர்கள் தங்கள் கல்வியில் சிறப்பு அடைவர். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும்.